வல்லமையுள்ள தெய்வமே, துணையாளரே, வாக்கு மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லமையுள்ள உமது அன்பு கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வார்த்தைக்கு இருக்கும் மகிமையும் வல்லமையும் உணர்ந்தவர்களாக செயல்பட தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். வார்த்தை எங்களை வழிநடத்தட்டும். வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கட்டும். எங்களுடைய வாழ்விற்கு ஒளியாகவும் மீட்பாகவும் உமது வார்த்தையே அமையட்டும். இரவும் பகலும் உமது வார்த்தையை தியானம் செய்து அதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாய் இருக்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்கும் போது நாங்கள் செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவோம் என்று வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளையை நாங்கள் கடைபிடித்து வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி அருளும். மரணத்தின் பிடியில் இருக்கும் சிறுமியையும் மரணத்தை விட கொடிய நோயின் பிடியில் தவிக்கும் பெண்மணியையும் இயேசுவின் மனித மனங்கள் குணமளிக்கும் மருத்துவரை தேடுவதை பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு வேதனைகள், சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள், பிணிகள், கடன் தொல்லைகள் அத்தனைக்கும் கண்ணீரோடு நாங்கள் உம்மிடமிருந்து ஆறுதல் தரும் வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீர் ஆறுதல் தரும் வார்த்தையாகவும் எங்கள் நோய்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய மருத்துவராகவும் எங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து விடுதலையை தரக்கூடிய விடுதலை நாயகனாராகவும் இரட்சகராகவும் உம்மை தியானிக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீரே கண்ணோக்கி பார்த்து அத்தனையும் சரி செய்ய வல்லவராய் இருப்பதனால் பாதத்தில் இந்த காலை வேளையில் வந்திருந்து தியானித்து ஜெபிக்கின்றோம். எங்களுக்குள்ளாக தளர்வில்லாத விசுவாசத்தை தந்தெடுலும். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அன்பு தெய்வமே, நீரே எங்களை வழிநடத்தி பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இந்த காலை வேளையில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.